அதே வேளையில் என்னுடைய வாழ்வில் நம்பிக்கை அதிகமாக இருக்கிறதா அல்லது பக்தி அதிகமாக இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு வாய்ப்பை இந்த தவ காலத்தில் ஆண்டவர் நமக்கு தருகிறார். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. ஆண்டவரே நாய. எனக்கு எதுவும் குறையில்லை. நான் ஆண்டவரே நாய சொல்றேன், நீங்க என்ன சொல்லணும்? எனக்கு எதுவும் குறையில்லை. நான் ஆண்டவரே என் மொழி அப்படின்னு சொல்றேன், நீங்க என்ன சொல்லணும்? அவரே என் மீட்பு. இறைவார்த்தை வாசித்தே இல்லையா? ஆண்டவரே என் மொழி, ஆண்டவரே என் ஆவிய, அவரே என் மீட்பா. எந்த அளவுக்கு இறைவார்த்தை உருவாகி ஆண்டவரே என் ஆவிய, எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவரே என் மொழி, ஆண்டவரே என் மீட்பு. பிரைஸ் தி லார்ட். எத்தனை காலத்துல தான் பிரைஸ் தி லார்ட் சொல்லிட்டு இருக்குது? கொஞ்சம் மாத்துவோமே. ஆண்டவரே நாயர் எனக்கு ஏதும் குறையில்லை மாத்தி இந்த பிரைஸ் தி லார்ட் மாத்துவோம். இயேசுவில் மிகவும் பிரியமான நட்பு உறவுகளை கடந்த மாதம் 18ஆம் தேதி விபூதி முதல் தொடங்கியது. இன்னைக்கு எத்தனை நாள் ஆச்சு? இந்த வீட்டுகள் எல்லாம் பார்த்தா எங்க வீட்டுல எல்லாம் பால் கணக்கு எழுதுவாங்க. பால் கணக்கு எழுதுவாங்க. எப்படின்னா 1.5 லிட்டரு, 1 லிட்டரு, 3/4 லிட்டரு அப்படின்னு கடைசியில் என்ன பண்ணுவாங்க? மாச கடைசியில இந்த மாசம் இத்தனை லிட்டர் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அத்தனை லிட்டர் கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க? பால் கடையில காசு கொடுப்பாங்க. இந்த மாதிரி நம்முடைய தவக்கால ஆரம்பிச்சு கரெக்டா சொல்லுவாங்க. எத்தனை நாள் ஆச்சு? இந்த வார கணக்கெல்லாம் சொல்லாதீங்க, நாள் கணக்கு சொல்லுங்க. 22 எப்படி 22? எப்படி 28 நாள் தானே போன மாசம்? அப்போ அவசர அவசரமா கணக்கு போட்டு இந்த காலகட்டத்தில் கணக்கு போடுற மாதிரி அவசர அவசரமா கணக்கு போட்டு 22ன்ட்டாங்க. ஆக்சுவலா எத்தனை நாள் தான் இருக்குது? 20 நாள் முடிஞ்சு கூட 21ஆம் நாள் 18 28 அப்புறமா பிரைஸ் தி லார்ட். ஓகே, நான் கேட்ட கேள்வி கணக்கு இல்லை, நான் கேட்கிற கேள்வியே வேற. இந்த 20 நாள்ல நான் என்னுடைய ஆன்மீகத்துல வளர்ந்திருக்கிறேன் அப்படின்றவங்கலாம் கை தூக்கலாம் வேண்டாம். ஆன்மீகத்துல வளர்ந்திருக்கிறேன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த 20 நாள்ல உடனே 20 வருஷமா ஒன்றும் வளரல. இந்த 20 நாள்லயே வளர்ந்துருக்கோம். இந்த 20 நாள்ல நீங்க ஆண்டவருக்குரிய காரியங்கள்ல எத்தனை பேர் வழக்கத்திற்கு மாறாக ஈடுபட்டிருக்கிறீர்கள்? வழக்கமா என்ன பண்ணுவோம்? வழக்கமா தவக்கால இல்லாத நாட்கள் என்ன பண்ணுவோம்? ஆண்டவருக்குரிய காரியங்கள்ல என்ன பண்ணுவோம்? ஆண்டவருக்குரிய காரியங்கள் என்ன பண்ணுவோம்? சொல்லுங்க, நீங்க தான் பதில் சொல்லுங்க. கேட்டா பதில் சொல்லுங்க. வழக்கமா செய்யற காரியம் சொல்லுவாங்க. வார நாட்கள்ல, மாத நாட்கள்ல வழக்கமா செய்யற காரியங்கள், ஆண்டவருக்குரிய காரியங்கள். இப்படி யோசிக்கிறீங்க? வழக்கமா செய்யற காரியங்கள், நீங்க செய்யற தனிப்பட்ட காரியங்கள் கூட சொல்லுங்க. வழக்கமா ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போவோம், கரெக்டா? அப்புறம் லஞ்சம் வாங்குவீங்களா? பூசைக்கு போனாலே நன்மை வாங்க. ஓகே, நன்மை வாங்க. வேற காலை மாலை ஜெபம் சொல்லுவோம். வெரி குட். நான் கேட்டது தவக்காலத்தில் இல்லை, முன்னாடி இருக்கிற காலத்தில் தவக்காலத்தில். ஓகே, அடுத்து இறைவார்த்தை படிப்பீங்க. வெரி குட். குடும்ப ஜெபம். வெரி குட். சரி, அடுத்த கேள்வி. நார்மலா செய்யற காலம் இதெல்லாம் செய்வீங்க. ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போவீங்க, நன்மை வாங்குவீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் செய்யறது இல்லை, அதனால சொல்லல. இதை நல்லா கவனிங்க. தவக்காலத்துக்கும் நார்மல் காலத்துக்கும் உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது வித்தியாசம் இருந்துச்சுன்னா அவங்க மட்டும் கை. நான் கேட்ட கேள்வி வாயெல்லாம் சொல்ல, கை தூக்குங்க.
பிரியமான நண்பர்களே, இன்னைக்கு ஆழமா சிந்தித்து பாருங்கள். ஒரு மாற்றம் இல்லை என்றால் ஆண்டவர் முன்பாக இங்கும் சரி அங்கும் சரி நிற்க தகுதியற்றவர்களாக மாறிவிடும். இன்னைக்கு அதுதான் ஆண்டவர் யோசித்து இந்த தவக்காலத்தில் இந்த புதன்கிழமை இந்த மலையில ஆண்டவர் அழகாக சிந்தித்து பார்த்து வீட்டுக்கு இறை வார்த்தை எடுத்து சென்று வாழ்வாக்க நமக்கு அழைப்பு தருகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. வருஷத்துக்கும் நான் பைபிள் படிப்பேன், தவக்காலத்திலேயே அதே தான் பைபிள் படிப்பேன் அப்படின்னா என்னது தவக்காலம்? வருஷம் ஃபுல்லு நான் பூசைக்கு போவேன், அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போவேன், என்னது தவக்காலம்? வருஷம் ஃபுல்லு நான் ஒரு சில ஒருத்தர் முயற்சியில் செய்வேன், அதே ஒருத்தர் முயற்சியில் செய்வேன், எதுக்கு தவக்காலம்? அதே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இல்லை, ஆண்டவர் தவக்காலத்தை அன்பாக கொடுத்த ஆண்டவர், நோன்பு காலத்தை நமக்கு கொடுத்த ஆண்டவர் நம்மிடமிருந்து அதை விட அதிகமாக எதிர்பார்க்கிறார். ஒருவேளை நான் தவக்காலம் மற்ற காலங்கள்ல ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பூசைக்கு போனேன், இந்த தவக்காலத்துல தினமும் திருப்பலிக்கு செல்வேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருந்தீங்கன்னா நீங்க ஆன்மீகத்துல கொஞ்சம் வளர்ந்து தெரியுங்க. அப்படி என்ன ஒருத்தர் முயற்சி செஞ்சீங்க? தினமும் திருப்பலிக்கு போக முடியாது, நார்மலான டேஸ்லயே தான் இருக்கிற அப்படின்னா ஒருத்தர் முயற்சி செய்வீங்க. நம்முடைய தேவைகளை முன்வைத்துக் கொண்டு ஆண்டவருடைய காரியங்களை புறம் தள்ளிவிட்டு அதே போலதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தவக்காலத்தில் நான் இன்னும் பயணிக்கவே இல்லை அர்த்தம். 20 நாளாகியும் இன்னும் நான் ஆண்டவருக்குரிய அந்த தவக்காலத்தை இன்னும் சீரியஸாகவே எடுத்துக்கல அர்த்தம். இன்னும் சீரியஸா எடுக்கலன்னா அடுத்த 20 நாட்கள்ல இந்த தவக்காலமே முடிஞ்சிடும். அடுத்த சிலுவை பாதை, அடுத்த பக்தி முயற்சி. பிரியமான நண்பர்களே, பக்தி முயற்சிகளை ஆண்டவர் வெறுக்கிறார். பக்தி முயற்சிகள் ஆண்டவருக்கு தேவையில்லை. ஆண்டவருக்கு தேவையான ஒன்றே மனமாற்றம். பக்தி முயற்சிகளால் ஆண்டவருக்கு எந்த பயனும் இல்லை. மெழுகுவர்த்தி ஏற்றுவதனால் ஆண்டவருக்கு எந்த பயனும் இல்லை. பயன் இருக்குது? மெழுகுவர்த்தி ஏற்றுவதனால ஆண்டவருக்கு பயன் இருக்குதா? பங்குக்கு பயன் இருக்குதா? ஆண்டவருக்கு பயன் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கங்க. பிரியமான நண்பர்களுடைய உண்மை உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் மாலை போடுவதனாலோ எந்த விதத்திலும் ஆண்டவர் மகிழ்ச்சி அடைய போவதில்லை. நீங்கள் மெழுகுவர்த்தி ஏற்றுவதாலோ ஆண்டவருடைய உள்ளம் குளிர்ந்து போவதில்லை. நான் இன்னும் கொஞ்சம் ஒருபடி மேல சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. நம்ம தேர் எடுப்பதனாலோ ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவருடைய அருளை பெற்றுக் கொள்வதற்கென்று திருவை நமக்கு கற்றுக் கொடுத்த வழிகளில் உயர்ந்த உன்னதமான வழிதான் தவக்காலம். இந்த தவக்காலத்துல ஆண்டவருடைய அருளை பெற்றுக் கொள்வதற்கு 3 வழிகளை தான் திருவை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது. ஒன்று ஜெபம், இன்னொன்று தவம், இன்னொன்று பிறரன்பு செயல்கள். இந்த 3ஐ தவிர வேற எந்த காரியங்களை நீங்கள் செய்தாலும் சொல்லிக்கலாம். ஜெபம் செய்யறோம், இது கூட இது தேர் எடுக்கிறது கூட ஒரு ஜெப முயற்சி தானே? இல்ல, தேர் எடுக்கிறது பக்தி முயற்சி, ஜெபம் செய்வது பக்தி முயற்சி அல்ல. ஜெபம் செய்வது என்பது நான் ஆண்டவரோடு இணைந்து கொள்ள எடுக்கிற முயற்சி, அது பக்தி முயற்சி அல்ல. நார்மல் டேஸ்ல நீங்க 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிருக்கீங்க, குடும்ப ஜெபம் பண்ணிருக்கீங்க அப்படின்னா தவக்காலத்துல ஒரு 20 நிமிஷம் சேர்த்து பண்ணீங்கன்னா தவக்காலத்துல அருளை பெற்றுக்கொண்டு முன்னேறி இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இல்ல, நார்மல் டேஸ்லயே குடும்ப ஜெபம் அவ்வளவுதான், தவக்காலத்திலே குடும்ப ஜெபம் அவ்வளவுதான் அப்படின்னா தவக்காலம் பயனில்லாத தவக்காலமாக, வழக்கமாக ஒரு பழக்கமாக வருகிற தவக்காலமாக தான் என்னுடைய தவக்காலம் இருக்கும். நாம் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளே, என்ன செய்ய போகின்றோம்? இந்த தவக்காலம் பழைய கூடி கதவை திரடி அப்படின்னு தான் போக. தவக்காலத்தில் நான் கறி சாப்பிட மாட்டேன், தவக்காலத்தில் நான் இந்த காரியங்களை செய்ய மாட்டேன், தவக்காலத்தில் பட்டுப்புடவை கட்ட மாட்டேன், தவக்காலத்தில் நான் ஆடம்பர உடைகளை அணிய மாட்டேன், தவக்காலத்தில் நான் திருமணம் வைக்க மாட்டேன், தவக்காலத்தில் நான் ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டேன், தவக்காலத்தில் நான் ஓடை எழுத மாட்டேன், எல்லாம் செய்வோம். ஆனா தவக்காலத்தில் நான் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து ஜெபம் செய்ய மாட்டேன், தவக்காலத்தில் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து நான் விவிலியம் வாசிக்க மாட்டேன், தவக்காலத்தில் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து நான் கோயிலுக்கு போக மாட்டேன். ஆனா தவக்காலத்தில் எல்லா காரியத்தையும் செய்வோம். நம்முடைய ஆலயத்தில் என்ன சேர்த்தான், நம்முடைய ரீசெண்ட் ட்ரெண்ட் ஒன்று வந்துருச்சு இல்லையா? தவக்காலத்தில் நிறைய காரியங்களை செய்வது என்பது அது பக்தி முயற்சிகள் தான். நல்லா தெரிஞ்சுக்கேன். அந்த பக்தி முயற்சிகள், அந்த பக்தி முயற்சிகள் எனக்கு விசுவாசத்தை வளர்ப்பது மட்டுமல்ல, இன்னும் ஆண்டவரோடு நான் சென்று
வாழ்க்கை மாறும். ரோமேயருக்கு திருமுகம் 12வது அதிகாரம் 1வது 2 இறைவசனங்கள் இவ்வாறு சொல்லுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். அதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. இந்த உலகின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு மாற்றம் அடைவதாக. அப்பொழுது கடவுளுடைய திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். அப்பொழுது கடவுளுக்கு உகந்தது நிறைவானது எது என்பது உங்களுக்கு தெளிவாய் தெரியும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இந்த உள்ளார்ந்த வழிபாடு என்பது வெறுமனே புற அடையாளங்களால் கொண்டாடுகிற வழிபாடு அல்ல. மாறாக என்னுடைய உள்ளத்தையும் என்னுடைய உடலையும் என்னுடைய ஆன்மாவையும் என்னுடைய நேரத்தையும் ஆண்டவருக்கு என்று அர்ப்பணித்ததில் தான் வழிபாட்டினுடைய உண்மைத்தன்மை இருக்கிறது என்பதை இந்த ஆழமாக உணர்ந்து கொள்ள இந்த தவக்காலத்தில் ஆண்டவர் நமக்கு அழைப்பு தருகிறார். இன்னைக்கு அதை தான் ஆண்டவர் இன்னைக்கு முதல் வாசகத்துல இஸ்ரேல் மக்களிடம் மோசே இவ்வாறு சொல்லுகிறார், உங்களுடைய கண்கள் கண்டவற்றை நீங்கள் மறந்து விடாதீர்கள். உங்கள் கண்கள் கண்டவற்றை நீங்கள் மறந்து விடாதீர்கள். மறந்து மட்டும் இல்ல, அதை என்ன செய்யுமா, உங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு அவற்றை எடுத்துச் சொல்லுங்கள். இந்த நான் அடிக்கடி நினைப்பது உண்டு, நம்முடைய இந்த பாறை கோயில்ல இப்படி வச்சுக்கலாம், நம்ம எவ்வளவோ விழா கொண்டாடி இருக்கிறோம். கடந்த ஒரு 20-25 வருடமாக நம்முடைய பழைய விழாக்களை போல இல்லாமல் புதிய முறைகளில் புதிய காரியங்கள்ல விழாக்களை நம்ம ஏறெடுத்திருக்கிறோம் இல்லையா. ஒரு வாரம் நம்ம அந்த விழாவை ஒரு வாரம் கொண்டாடுறோம். முதல் வாரம் கொடியேற்றி அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் திருவிழா கொண்டாடி முடிக்கிறோம். நடுவில் நம்ம ஒரு காலத்துல பெருசாலாம் செய்யல. என்ன தெரிஞ்சு நீங்க அறிவிப்பிருக்காங்க. ரீசெண்டா நான் நம்முடைய மலையில பார்த்தது என்னன்னா, ஒரு 15-20 வருடமாக நல்ல அருமையான இறைவார்த்தை பணியாளர்களை அழைத்து இறைவார்த்தைகளை கேட்கிறோமா இல்லையா? ஆமா. இந்த இறைவார்த்தை பணியாளர்கள் எல்லாருமே விவிலியத்தை பைபிள இந்த பூசைக்கு வரும்போது எடுத்துவாங்கன்னு சொல்றாங்களா இல்லையா? சொல்லுங்க, எந்த சாமியார சொல்லாம இருந்தாங்களா? ஏன் இதுக்கு பதில் வர மாட்டேங்குது? சொல்றாங்களா இல்லையா? சொன்னாங்க. நீங்கள் வந்த ஃபாதர்களே 99% பேரு கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாங்க, கரிஸ்மேட்டிக் பிரேயரா கரங்களை உயர்த்தி ஆண்டவரை போற்றுவதற்கும் புகழ்வதற்கும் கற்றுக் கொடுத்தாங்களா இல்லையா? நான் கேட்டது, இன்னைக்கு ஆராதனையின் போது எத்தனை பேர் கரம் உயர்த்தி சத்தமா ஆண்டவரை ஆராதிச்சாங்க? கை தூக்காரு. அப்புறம் என்ன கத்துக்கிட்டோம்? இந்த திருமலையில இறைவார்த்தை வாசித்து இறைவார்த்தையை வாழ்வாக்க சொல்லி அத்தனை பேர் வந்தது கேள்விக்குறியாக மாறுகிறது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அது என்னுடைய வாழ்க்கையாக மாறாத வரைக்கும் இங்க வந்துட்டு போவதெல்லாம் வெறுமனே நான் பேருந்து ஏறி ஒரு இடத்துக்கு போயிட்டு திருப்பியும் வர பார்த்தீங்கன்னா அதுதான். என்னால் தனிப்பட்ட முறையில் கதவை அடைத்துக் கொண்டு கரமையத்தை என்னால் ஜெபிக்க முடியவில்லை என்றால் நான் கேட்கின்ற இறைவார்த்தைகள் அனைத்தும் சங்கத்தினுடையாளர் கூறுவது போல வீணிலும் முற்றிலும் என்னால் தனிப்பட்ட முறையில ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் என்னால ஆண்டவர் முன்பாக அவசியம் இல்லை, வீட்டுல தனிப்பட்ட முறையில அமர்ந்து என்னால் ஜெபிக்க முடிகிறது என்றால் இந்த திருமலையில் அத்தனை இறைவாக்கு பணியாளர்களும் செய்த பணிகளுடைய பலன் உங்கள் வீட்டிற்கும் உங்கள் ஆன்மாவிற்கும் கிடைத்திருக்கிறது. இல்லைன்னா இந்த காதலை வாங்கி இந்த காதலை இத்தனை வருஷமா விட்டு இருக்கிறோம். யோசித்து பாருங்க. தவக்காலம் இதெல்லாம் அதுதான். இந்த தவக்காலத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். கடவுளுடைய கட்டளைகள் இஸ்ராயல் மக்கள் செய்த மிகப்பெரிய பாவம் அப்படின்னு நீங்க என்ன பாவத்தை சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ராயல் மக்கள் செய்த மிகப்பெரிய பாவம்னா என்ன பாவம் உங்களுக்கு மனசுல படுது டக்குன்னு?
கீழ்ப்படியாமல் இல்லையா, கீழ்ப்படியாமல். என்னுடைய கருத்துப்படி நீங்க அதை ஒத்துக்கலாம் ஒத்துக்காம போல, என்னுடைய கருத்துப்படி இஸ்ராயல் மக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பாவமாக நினைத்தது என்ன தெரியுமா, செஞ்சிருந்தது என்ன தெரியுமா, கடின உள்ளம் கொண்டவர்களாக வாழ்ந்தார். கடின உள்ளம். நீ எவ்வளவுதான் சொல்லு, நாங்க திருப்பி என்னதான் பண்ணுவோம், நாங்க என்ன விரும்புறோம் அதை தான் செய்வோம். நீ எவ்வளவுதான் எங்களுக்கு போது, எங்களுக்கு மோசே அனுப்பு, ஆரோன் அனுப்பு, எங்களுக்கு வந்து இறைவாக்கினர்களை அனுப்பு, எங்களுக்கு வந்து அரசர்களை அனுப்பு, நாங்க எங்களுக்கு ஒரு நாளும் என்ன பண்ண முடியாது. நாங்கெல்லாம் அப்படியே பஸ்ல ஏறலாம், நாங்கெல்லாம் கம்பியை பிடிக்காம கன் மாதிரி நிற்போம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி நாங்கெல்லாம் அப்படியே தான் இருப்போம். எங்களை யாரும் என்ன பண்ண முடியாது, அசைக்க முடியாது. இஸ்ராயல் மக்களுடைய இந்த மிகப்பெரிய பாவம் கடினமான. இஸ்ராயல் மக்கள் மத்தியில ஆண்டவர் செய்யாத அற்புதமா, இஸ்ராயல் மக்கள் மத்தியில ஆண்டவர் செய்யாத அதிசயமா, பாலைவனத்துல ஆண்டவர் கொடுக்காத ஆசீர்வாதங்களா, கட்டளைகளை கொடுத்தார், அது மட்டுமா கொடுத்தார், உணவு கொடுத்தார், தண்ணி இல்லாத போது குடிக்க தண்ணீர் கொடுத்தார், அந்த பாலைவனத்தில் அவர்களுக்கு தேவையில்லாத அந்த ஜந்துக்களால் ஏற்பட்ட அனைத்து துன்பங்களிலும் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். இருப்பினும் அவர்கள் ஆண்டவரை மறந்து போனார்கள். தாங்கள் ஆண்டவருக்குரியவர்கள் என்பதை பல வேளைகளில் கடினமான உள்ளத்தை அவர்கள் வைத்திருந்தார். அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் எழுதிய ஒரு அருமையான பாடல் இல்லையா, அருமையான பாடலுக்கு என்ன பாடல், கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு என்ன இதயம் கொடுக்கணுமா, கடிவுள்ள இதயம் இல்லையா. எசேக்கியேல் புத்தகத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் தாமே உங்களுடைய கல்லான இதயத்தை உங்களிடமிருந்து அகற்றிவிட்டு கனிவுள்ள இதயத்தை உங்களுக்கு அருள்வார், கனிவுள்ள இதயத்தை உங்களுக்கு அருள்வார். அப்ப என்னைக்கு கனிவுள்ள இதயமாக மாறுவது நம்முடைய இதயம், அப்படியே கல்லான இதயமாக இருந்துட்டு எப்படி, அதுதான் இன்னைக்கு பல காரியங்களாக நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு பாவமாக இருப்பது கடின உள்ளம். நான் நினைக்கிறது தான், ஆண்டவர் எவ்வளவு சொன்னா நான் மாற மாட்டேன், ஆண்டவர் எவ்வளவு சொன்னா நான் மாற மாட்டேன். ஏன் நம்முடைய இறைவார்த்தை நமக்கு தெரியும், நல்லா தெரியும். என்ன சொல்லியிருக்கார் ஆண்டவர், நீ உன்னுடைய சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் முடிவு செய்யுங்க, எங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். இது தெரிஞ்சோ என்ன பண்றது இல்ல, மன்னிக்கிறது இல்ல, இது தெரிஞ்சும் மன்னிக்கிறது இல்ல. அப்ப என்ன அர்த்தம், என்னுடைய உள்ளம் கடினமான உள்ளமாக மாறி இருக்கிறது அர்த்தம். என்னுடைய உள்ளம் கடினமான உள்ளமாக, இன்னும் உடைபடாத உள்ளமாக இருக்கிறது அர்த்தம். எழுத்துகிரியில நீங்க பார்க்க தேவையில்ல, எழுத்துகிரியில மட்டும் இல்ல, பல ஊர்களில் பார்த்துருக்கிறேன். நான் பல ஊர்களில் பார்த்துருக்கிறேன். இப்ப பல ஊர்களில் சின்ன ஒரு எடுத்துக்காட்டு தான், என்னோட சின்னதா இருக்கு அப்படின்னு யோசிக்கிற சின்ன எடுத்துக்காட்டு தான். நம்ம பிள்ளைங்கள இப்ப காலில் கயிறு கட்டுற பழக்கம் பார்த்துருக்கீங்களா? காலில் கயிறு கட்டிருக்காங்கல்ல, ஒருவேளை அதான் கால் கட்டி போடணும்னு நினைக்கிறாங்க, காலில் கயிறு கட்டிருக்காங்க. இது எப்ப இருந்து இந்த பழக்கம் திருச்சபைக்குள்ள வந்துச்சு சொல்லுங்க. நம்ம தாய் தரப்பு கட்டியிருந்தாங்களா? நீங்க கட்டியிருந்தீங்களா? நீங்க கட்டியிருக்கீங்களா? ஆனா இன்னைக்கு இருக்கிற தலைமுறை கட்டியிருக்காங்க. காரணம் என்ன? இதுதான் கடினமான உள்ளம். விவிலியத்துல கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு நிகழ்வு நடந்தது. நாமான் வந்து என்ன செய்யறாரு, குணமடைய வேண்டும் என்பதற்காக நாமான் எங்க போறாரு, இஸ்ராயல் நாட்டுக்கு போறாரு. இஸ்ராயல் நாட்டில் எலியா இறைவாக்கினர் வந்து நாமானை கூப்பிடுறாரு. நாமானை கூப்பிட்டு என்ன செய்யறாரு, நீ வந்து என்ன பண்ணுப்பா, நீ போய் யோர்தான் ஆத்துல ஒரு 7 முறை என்ன பண்ணு, முங்கி எழுதுறாரு. அதுக்கு நாமான் சொல்றாரு, எங்க நாட்டுல அபர்ணா பர்பார் அப்படின்ற 2 நதிகள் ஓடுகின்றன, வட்டார நதிகள்
ஒண்ணும் இல்லை. பிரியமான நண்பர்களே, இதெல்லாம் ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை. எது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று தரும்? மார்த்தா மரியா 2 பேரு. யார் ஆண்டவருக்கு ஏற்புடைய காரியங்களை செஞ்சாங்க? மரியா. ஆண்டவருக்கு ஏற்புடைய காரியங்களை செஞ்சாங்க மரியா. இதை பத்தி இந்த வரைக்கும் எந்த சாமியார் பிரசங்கம் வச்சது இல்லையா? இது வரைக்கும் எந்த பெரிய தியான மையங்கள் இதை பத்தி சொன்னதே இல்லையா? நீங்கள் பலவற்றை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறீர்கள். உங்களுக்கு தேவையான ஒன்றை மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார். இதுவரைக்கும் சொன்னதே இல்லையா? ஆனால் என்ன பண்றோம்? மரியாவாவது குறியாவது நான் என் வாழ்க்கையை பார்த்துட்டு உலகத்துல பரபரப்பா இருப்பேன், ஓடுவேன் ஓடுவேன் ஓடுவேன். வேளாங்கண்ணியில ஒரு லெக்டர் இருக்கிறாரு, நானு ஃபுட்பால் விளையாடும் போது அவர் சொல்லுவார், நான் ரொம்ப வேகமா ஓடுவேன், ஆனா ரொம்ப பக்கமா தான் ஓடுவேன், தூரமான ஓடுவேன். சொல்லுவார், என்ன ஆகட்டு ஓடுற 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 ஒரே இடத்துல நிற்கிறீங்க. இன்னைக்கு அதுதான் நம்முடைய வாழ்க்கை நடந்தது. ஓடுவதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம், ஒரே இடத்தில் நின்று கொண்டிருக்கிறோம், ஒரே இடத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். என்னுடைய ஆன்மீக பயணம் முதிர்ச்சி அடைந்துள்ளதா? ஆன்மீக பயணம் முதிர்ச்சி அடைந்துள்ளதா? நான் இந்த வழிபாடுகளுக்கு, ஏதாவது பக்தி முயற்சிகளுக்கு மீன்ஸ் இந்த தேர் எடுக்கிறதா இருக்கட்டும், நான் குறை சொல்லல, நீங்க குறை தேர் எடுக்கிறதா இருக்கட்டும், மாலை போறதா இருக்கட்டும், மெழுகுவர்த்தியதா இருக்கட்டும், அல்லது வேளாங்கண்ணிக்கு போறதா இருக்கட்டும், அல்லது மற்ற திருத்தலங்களுக்கு போறதா இருக்கட்டும், எல்லாமே இருக்கு. அதெல்லாம் தேவை, அதெல்லாம் கட்டாய தேவை. ஆனால் அது என்னுடைய ஆன்ம வாழ்க்கைக்கு அது மட்டும் போதுமான இல்ல. அதையும் தாண்டி திருவருட்சாதனங்கள் என்று ஒன்றை ஆண்டவர் வைத்திருக்கிறார். திருவருட்சாதனங்கள், அந்த திருவருட்சாதனங்கள் வழியாகத்தான் அருளையும் ஆசிரியர் நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய நான் எந்த விதத்திலும் நான் இந்த பக்தி முயற்சிகளால் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. பிரியமான நண்பர்களே, எனவே இந்த தவக்காலத்தை 20 நாள் போனா போயிட்டு போகுது. அடுத்து வர ஒரு 20 நாள் ஒரு எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து ஆண்டவரோடு இருக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுங்க. பார்ப்போம், ஒரு எக்ஸ்ட்ரா டைம் எடுங்க. ஒரு 10 நிமிஷம் முன்னாடி எழுதுறீங்க, இல்லைன்னா படுக்க போறதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் லேட்டா படுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இந்த வாயை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. தேவையில்லாத பேசுறதை நிறுத்துங்க, தேவையில்லாத செயல்பாடுகளை நிறுத்துங்க. இந்த 20 நாள் என் வீட்டில் டிவியே ஓடாத ஒரு முடிவு பண்ணுங்க, இன்க்ளூடிங் மாதா டிவி. மாதா டிவி கூட பார்க்காதுங்க. மாதா டிவியில பூசை பார்த்தா அருள் கிடைக்குமா? நேரில் பூசை பார்த்தா அருள் கிடைக்குமா? நேரில் பூசை பார்க்கறது. இப்போ பங்கு சாமியார், சின்ன சாமியார் இருக்கிறாரு, நான் இன்னைக்கு பூசை வைக்க மாட்டோம், எல்லாம் மாதா டிவிலேயே பார்த்துட்டு ஒரு நாள் சொல்லிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. விட்டுருவீங்களா? எங்களை விட்டுருவீங்க? என்ன சின்ன சாமியார் விட்டுருவீங்க? இல்லை, வாய்ப்பே இல்லை. அப்புறம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எது அருளை தரும், எது ஆண்டவரை நேரம் பார்க்கணும். ஒப்புரவு சாதனை 20 நாள் எத்தனை பேர் உண்மையான ஒப்புரவு கையை வந்தது? எத்தனை பேர் 20 நாள் உண்மையான ஒப்புரவு சாதனை செஞ்சிருக்கீங்க? வருஷத்துல நான் 12 முறை செய்யறேன் அப்படின்னா தவ காலத்துல குறைஞ்சது வாரமா செஞ்சிருக்கணுமா இல்லையா? அதான் பக்தி முயற்சியில் வளர வாரமா செஞ்சிருக்கணுமா? மாசத்துக்கு ஒரு நாள் செய்யறேன் அப்படின்னா இந்த தவ காலத்திலேயாவது ஒரு 10 நாளைக்கு ஒரு முறையா செய்யணுமா இல்லையா? பாசம் யோசிச்சு பாருங்க. தவ காலம் மற்ற காலத்தை போல நார்மலான காலம் தானா, இல்லை இது பழைய குருடி கதவு திரடி அதே போல போய்கொண்டே இருக்கிறதா? அப்படி போகக்கூடாது. ஆண்டவர் விரும்பவில்லை. எனவே கடவுளுடைய காரியங்கள் இன்னும் கொஞ்சம் சற்று ஆழமாக முக்கியத்துவம் தருவோம். தொடர்ந்து ஆண்டவரோடு இணைந்து பயணிக்க முயற்சி எடுப்போம். கடைசியாக ஒரு கேள்வி மட்டும் கேட்டுட்டு கடைசியாக ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். இன்னைக்கு நீங்க பள்ளிக்கு வந்திருக்கீங்களா? திருப்பணிக்கு வந்திருக்கீங்களா? திருப்பணிக்கு வந்திருக்கீங்க, பதிலாக சொல்றேன். எத்தனை பேர் 2 காரியத்தை உள்ளத்தில் நினைச்சு வந்தீங்க? ஒன்று, நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எத்தனை பேர் வந்தீங்க? 2வது, நான் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று எத்தனை பேர் திறந்த மனதோடு வந்தீங்க? எத்தனை பேர் என்னுடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம் வேணும், என்னுடைய கடன் பிரச்சனை தீரணும், என் பிள்ளைங்க மனம் மாறணும், எனக்கு தேவையானது கிடைக்கணும், என்னுடைய உடலுக்கு நலம் கிடைக்கணும், என்னுடைய தேவைகள் நிறைவேற்றப்படணும். எது ஆண்டவருக்கு பிரியமானது? ஒன்று, ஆண்டவருக்கு எப்பொழுதுமே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரிடம் வருவதும், ஆண்டவரிடம் கேட்கின்ற எல்லா தேவைகளை காட்டிலும் பரிசுத்த ஆவியானவரை கேட்பதும் தான் ஆண்டவருக்கு உகந்த ஒரு ஜெபமாக இருக்க முடியும். மற்றபடி என் தேவைகளை எல்லாம் ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை கொடுத்துட்டா போதும், ஆண்டவரோட எல்லா தேவைகளையும் பிரியமான நண்பர்களே, ஒவ்வொரு முறையும் இந்த திருப்படியாக இந்த அருமையான ஒரு திருத்தலமாக இருக்கட்டும்.
நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? எந்த ஊருக்கு கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம் இந்த ஊருக்கு கிடைச்சிருக்குன்னா அதை வச்சு பெருமைப்பட்டு ஆன்மீக வாழ்வோட முதிர்ச்சி அடைந்து இந்த பங்கு வல்லமை உள்ள அபிஷேகம் பெற்ற பங்காக மாற வேண்டும். எந்த ஊருக்கும் கிடைக்காத ஒரு அதிசயமான ஒரு வாய்ப்பு. எந்த எந்த சொல்லுங்க, நம்முடைய மறைமாவட்டத்தில் இந்த மாதிரி ஒரு இடமும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எங்க இருக்கு சொல்லுவாங்க? எங்கேயுமே இல்லை, எங்கேயுமே இல்லை. இங்கதான் இருக்கு அமைஞ்சிருக்கு இந்த இடம். இந்த இடம் பரிசுத்தமான இடம். என்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக மாற்றிக் கொள்வதற்கு நன்றி நிறைந்த உள்ளத்தோடும் தூயாவையோட பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடும் ஒவ்வொரு நாளும் கடந்து வருவோம். வரக்கூடிய இந்த தவ நாட்களிலாவது ஆண்டவருக்குரிய காரியங்களில் ஈடுபட்டு இன்னும்